அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை வார்த்தையை தன்னுள் வாங்கி அதை வாழ்ந்து தன் கை வலிக்கும் அளவிற்கு திருமுழுக்கு கொடுத்த மிகப்பெரிய புனிதரான நற்செய்தி பரப்பிற்கெல்லாம் ஒரு மாதிரியான நற்செய்தி மறைபரப்புகளின் நாடுகளுக்கெல்லாம் பாதுகாவலரான நமது இந்திய புனிதரான பிரான்சிஸ்கு சவேரியருடைய திருநாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையில் திருச்சபையானது நமக்கு தந்திருக்கின்ற திருப்பாடலை நாம் இன்றைய நாள் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த திருப்பாடல் 117. 150 திருப்பாடல்களுள் இந்த 117வது திருப்பாடல் தான் மிக சிறியதாய் உள்ளது. வெறும் 2 வசனங்களை உடைய ஒரு திருப்பாடலாக இருப்பினும் இது ஆழமான ஒரு சிந்தனை நமக்கு தர கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் புனித ஜெரோம் அவர்கள் இந்த திருப்பாடலை அழகாக பின்வருமாறு சொல்லுகின்றார். திருப்பாடல் 117 சாம் ஆஃப் எவாஞ்சலைசேஷன். அவ்வாறு என்றால் என்ன? இந்த திருப்பாடலை புனித ஜெரோம் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பின் திருப்பாடல் என்று சொல்லுகின்றார். எதற்காக அதை இவ்வாறு அவர் சொல்ல வேண்டும்? ஏனென்று சொன்னால் இஸ்ராயல் மக்களை தவிர, கிறிஸ்தவர்களை தவிர உலகெங்கும் வாழும் எல்லா மக்களும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தருவதாக அமைகின்றது இந்த திருப்பாடல் 117. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலிலே 2 வசனங்கள் இருந்தாலும் 2 வார்த்தைகளை இன்றைய நாளிலே உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இந்த பிற இனத்தார் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த திருப்பாடல் இஸ்ராயல் மக்களுக்கு உரித்தானது. ஆனால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் இந்த பிற இனத்தார் என்ற வார்த்தையை நமக்கு கொடுப்பதன் மூலமாக உலகிலுள்ள எல்லா இனங்களும், உலகிலுள்ள எல்லா நாட்டில் வாழும் மக்கள் அனைவரும் ஆண்டவராகிய கடவுளை அறிந்து கொண்டு அவரை புகழ வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உயரிய ஆசையை தெரிவிக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. இந்த திருப்பாடலுடைய 2வது வசனத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய குண நலன்களை திருப்பாடல் ஆசிரியர் அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். என்னவென்று, ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாருக்குமே தெரியும். நாம் விவிலிய பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டார். தன்னுடைய அன்பின் அடையாளமாக, தன்னுடைய அன்பின் பரிசாக ஒன்றுமில்லாத இந்த உலகத்தை நாம் எல்லாரும் வாழும் இடமாக மாற்றி அந்த படைப்புகளின் சிகரமாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றினார்.
அப்படிப்பட்ட மனிதரை எந்த அளவிற்கு கடவுள் ஒரு உயரிய இடத்தில் வைத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆக தந்தைக்குரிய ஒரு ஆசையோடு, தந்தைக்குரிய மனப்பான்மையோடு பிள்ளைகளுக்கு என்னென்ன எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவராக இருந்தவர் தான் நம் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் தன் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்மிடையே உடன்படிக்கை செய்து கொண்டார். பாருங்கள், எவ்வாறு ஒரு பெற்றோருடைய வார்த்தையை பிள்ளைகள் கேட்காமல் இருப்பது போல உடன்படிக்கை செய்து கொண்டாலும் பல நேரங்களிலே நாம் விடுதலை பயண நூலிலே பார்த்தோம் என்று சொன்னால், பெற்றோருக்குரிய முறையில் கடவுள் கவனித்தாலும் குழந்தைகளுக்குரிய முறையிலே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்களுக்கு உணவில்லையே, நாங்கள் எகிப்தில் சந்தோஷமாக இருந்தோமே என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லையே, சாகவா எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக பேசினார். ஆனால் பாருங்கள், கடவுள் அவர்களை அறிந்து கொண்டார். நீங்கள் என்னை நோக்கி என்ன கேள்வி வேண்டும் என்றாலும் எழுப்பலாம், ஏனென்று சொன்னால் நான் உங்களை அழைத்த கடவுள், நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லி தந்தைக்குரிய பாசத்தோடு இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தாலும் அதை மன்னிக்கின்ற கடவுளாக இருப்பதன் வழியாகத்தான் அதை நமக்கு தெரிவிக்கும் பொருட்டுதான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக இந்த திருப்பாடலை சொல்லுகின்றார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மாறாத அன்பு கொண்டவர். அப்படிப்பட்ட மாறாத அன்பு கொண்ட தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைந்து அவருக்கு நன்றி செலுத்தி போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பாடலை சிறப்பாக இந்த திருப்பாடல் 117 எடுத்து வாசித்து ஜெபிக்கும் போதெல்லாம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்து பராமரித்து வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்மை அன்பு செய்யும் கடவுளாக இருக்கின்றார். நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தவறை மனதில் கொள்ளாமல் மாறாத அன்பு, பேரன்பு கொண்டவராக நம் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த திருப்பாடலை வாசிக்க நாம் வரவேண்டி ஜெபிப்போமா? எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே இறைவா, தர்மையான நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். இந்த திருப்பாடல் எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பின் பெயரிலே நாங்கள் உம்மை மிகுந்த அன்பு செய்யவும், எங்கள் மீது நீர் மாறாத அன்பு கொண்டிருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த அன்பை சுவைத்து அதை பிறருக்கும் நாங்கள் அளிக்கக்கூடிய நல்வரத்தை தந்தரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.